அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்திய சுதந்திர போராட்ட விடுதலை வீரர்களை, விடுதலை தியாகத்தை புரிந்தவர்களுடைய அந்த பட்டியலை ஒன்று சேர்த்து பார்த்தால், ஒட்டுமொத்தமாக அந்த இடத்திலே, அந்த பட்டியலிலே, தியாகச் சுவடுகளிலே முஸ்லிம்கள் நிரம்பி இருப்பதை நாம் காணலாம். வரலாறு நெடுங்க இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை தவிர்த்துவிட்டு சுதந்திர தின விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறை எழுத முடியாது. சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறை எழுத வேண்டும் என்று சொன்னால், அந்த எழுதுவதற்கு மையாக இஸ்லாமியருடைய இரத்தங்கள் தான் பயன்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தியாகத்தை மறந்தோ அல்லது மறைத்தோ அல்லது இரட்டிப்பு செய்தோ வரலாற்று பிழைகள் இன்றைக்கு நிறைய மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு இது விபரீதத்தை எட்டியிருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிமும், அவர்கள் இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், பள்ளிக்கூட மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும், சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயரை கூறுங்கள் என்று சொன்னால், காந்தியடிகளில் தொடங்கி குறைந்தபட்சம் சில பேர்களை நாம் சொல்லுவோம். அந்த பேர்களில் ஒரு முஸ்லிம் விடுதலை போராட்ட வீரர்கள் கூட நம்மால் சொல்ல முடியாத நிலைக்கு இன்றைக்கு திரும்ப நம்முடைய தியாகங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு, நம் தியாகங்கள் காற்றில் பறக்கப்படவிடப்பட்ட புழுதிகளைப் போல இன்றைக்கு எங்கோ சென்று இருக்கிறது. இதை மீட்டு எடுக்கக்கூடிய காலம் இன்றைய காலம். காரணம், அத்துணை விமர்சனங்கள், அவதூறு சொற்கள் நம்மை நோக்கி வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.